பொதுவா ஆன்லைன் ஸ்கேம்ன்ட்டு பல ஸ்கேம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ முக்கியமாக வந்தது தான் இந்த கேமிங் கீஸ் ஸ்கேம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ஒரு கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய். ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு தரங்க, 100 ரூபாய்க்கு தரங்க, 300 ரூபாய்க்கு தரங்க, காட்சி மட்டும் கட்டுங்க, கேம் அள்ளிட்டு போங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட விளம்பரம் கொடுத்து பார்த்துருப்பீங்க. 100 ரூபாய் இதெல்லாம் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பண்ணி ஏகப்பட்ட ஸ்கேம்ன்றது. இதுக்கு எப்படி உங்க காசு கம்மியாக தராங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு சூட்சம் ஒன்று இருக்குது. அது என்ன ஏதுன்றதை பற்றி இந்த தேவை பார்க்கலாம். அதில் முக்கியமாக இந்த கேம் கம்பெனிஸை இந்தியன்ஸுக்கு மட்டும் ஸ்கேம் பண்ணுறானுங்க. வாட் ப்ரோ, இந்தியன் மட்டும் கேவலமாக தான் உனக்கு அது என்ன ஏது அப்படின்றத பற்றியும் இந்த தேவை பார்க்கலாம். ஏன் கேம் அதுக்கிட்ட விற்கிறானுன்றதை முக்கியமாக பார்த்தாகணும். ஓகே பஸ் ஓரா பேசாம இவ்வளோ போயிடலாம். பட் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாரும் லைக் பண்ணிங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்லா கஷ்டம் வச்சு வந்திருக்கோம், இன்னும் ப்ளே பண்ணி நான் ஆக்டிவேஷன் பண்ணல. ஓகே பஸ் ஓரா பேசாம இவ்வளோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள கண்டிப்பா பாதி பேர் இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது இந்த பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா ஸ்பைடர்மேன் 200 ரூபாய், RDR 300 ரூபாய், ஊகாங் 400 ரூபாய், இது கூட வேணாங்க அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸ் வெறும் 300 ரூபாய். என்ன சொல்ற அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பாங்க. வாஸ் அசாசின்ஸ் கிரீட் ரிலீஸ் ஆகல எயிட்டர் தெரியுமியா, இந்த கேம் ரிலீஸ் ஆகல எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், ஐயா இந்த கேம் ரிலீஸ் ஆகலையா, எப்படி அந்த கேம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஐயா வந்து ஒரு புது ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்தாரு. என்ன பண்ணா, அந்த கேம் ரிலீஸ் ஆக எங்களுக்கு தெரியும், எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா 300 ரூபாய் கட்டி ப்ரீ புக் பண்ணிக்கங்க. பைக்குக்கு 100 ரூபாய், காருக்கு 500 ரூபாய், ரயிலுக்கு 1000 ரூபாய், பிளேட்டுக்கு 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ரேட்டை போட்டு தலைவன் வந்து ப்ரீ புக் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையே ஆக்சுவலி அந்த கேமோட பிரைஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேமுமே வந்து 3000 4000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். சரியா சொன்னா ஊக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம்ல 3500 ரூபாய், பட் டீலக்ஸ் வெர்ஷன் 4500 ரூபாய், சாரி 4600 ரூபாய், ஒரு ரூபாய் கம்மியா. இந்த மாதிரி கேமோட பிரைஸ் ரேட் இருக்கும் பொழுது இவங்களால மட்டும் எப்படி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு தர முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தான் ஒரு சுச்சமே இருக்குது, இந்த ஸ்கேமே இருக்குது. இவங்க என்ன பண்றது, ஒரு கேமை வந்து காசு கொடுத்து வாங்கிடுறது, வாங்கி போட்டு அந்த கேமோட ஐடியா ஒரு 10 பேருக்கு வித்து விடுறது. இல்ல புரியலையா? இப்போ ஒரு கேம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து ஐடியா இருக்குதா, அந்த ஐடியும் பாஸ்வேர்ட் தான் மேட்ரு, மற்றபடி எதுவுமே இல்லை. உங்ககிட்ட இருந்து 300 ரூபாய் ஜிபே வாங்கிட்டு அந்த ஐடி பாஸ்வேர்ட் வித்துவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த கேம் இன்ஸ்டால் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதே ஐடியை இன்னும் 10 பேர் வித்துருவாங்க. அப்ப கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி 10 பேர்கிட்ட காசு வாங்கினா என்ன வருது பாஸ், இதுவே 3000 ரூபாய்க்கு மேல வருது. வெயிட்டர் இதாவது பரவாயில்ல, கேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தலைவன் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப யோசிச்சுப்பாரு எத்தனை விட காசு வாங்கியிருப்பான் அப்படின்ட்டு. 10 பேர்கிட்ட வாங்கினா 3000 ரூபாய், இது 20 பேர்கிட்ட வாங்கினா 6000 ரூபாய், இதே ஒரு 50 பேர்கிட்ட வாங்கினா அது போகுது காசு எவ்வளவு அதிகமா. ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. இந்த மாதிரி தலைவர் முன்னாடியே 10 பேர் காசு வாங்கி வச்சுக்கிட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கேம் வாங்கிட்டு ஐடியா வித்துறது போய்ப்பா அப்படின்ட்டு. இப்படின்னு பார்த்தா தலைவனுக்கு வந்து ஏகப்பட்ட காசுகள் வந்து லாபம் ஆகிறது. என்ன அருமையான தொழிலா இருக்கியா, இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பார்த்துட்டு இருக்காங்க. இது போய் வாங்க நல்லதா கேட்டீங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நல்லது இல்லை அப்படிதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. இது எல்லாமே வந்து ஆஃப்லைன் ஆக்டிவேஷன், அதாவது கேம் நீ வாங்கணும், வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் பண்ண 8 பேரும் பிடி விட்டுறணும். புரியலையா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன்ல தான் ஆட முடியும். இன்கேஸ் ஒன்று வந்து லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ நெட் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்டீம் பார்த்துவிட்டு தம்பி பாஸ்வேர்டு மாறி போயிருச்சுப்பா, சுராண்டி நீ தரதைய பையன் இல்லை அப்படின்ற மாதிரி, தம்பி இந்த ஐடி உங்ககிட்ட இல்லப்பா அப்படின்ட்டு மொத்தம் பிடிங்கி விட்டுறோம் அந்த அக்கௌண்ட்டை. இந்த சூஸ்பரி போடா வெளியில. ஏன் பண்ணா அந்த 10 வைக்கிறாங்களா, உங்ககிட்ட வந்த உடனே நீங்க உடனே வாங்கி வச்சுட்டு ஆஃப்லைன்ல போட்டுருணும். ஏன்னா இதே ஐடியா என்னுடைய மறுபடியும் பாஸ்வேர்டை மாற்றி இன்னும் 10 பேர் விற்பாங்க, மறுபடியும் 10 பேர் விற்பாங்க. அந்த 10 பேரும் வாங்கி ஆஃப்லைன்ல போடுவாங்க. இல்லை பண்ணா 10 பேர்ல யாராவது ஒருத்தர் 2 பேருமே லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படிச்சுங்க, 2 பேரும் ஒன்னா கேம் போடும் பொழுது தம்பி அங்க ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான், நீ முதல்ல கட் பண்ணு தம்பி, நிஜமா ஆளி தானா அப்படின்னு காட்டு அப்படின்ட்டு ஸ்டீம் உங்களை பார்த்து ஆப்பிடிச்சு விட்டுரும். ஸோ 300 ரூபாய் கொடுத்து வாங்கி மொத்தம் நக்கிட்டு போக வேண்டியதுதான். கோவிந்தா கோவிந்தா. நாயா போய் அலையும் அந்த காலத்துல 100 ரூபாய்க்கு 100 ரூபாயா 10 ரூபாய்க்கு அலைவன்டா. எங்க வீட்டுல வந்து 1 ரூபாய் கொடுப்பாங்கடா, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தேனுமிட்டை வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டு. இந்த 1 ரூபாய்க்கு தேனுமிட்டை வாங்கி சாப்பிட்டு இப்ப ரியலைஸ் பண்றேன் உண்மையிலேயே தேனுமிட்டை கொண்டு தேன் இல்ல அப்படின்ட்டு. இன்னமும் விழிப்புணர்வு இல்லாம தெரியுறோம்ல, நம்ம தேனுமிட்டாய்ங்கிறாங்க, அதுல தேனா ஊத்தி வைக்கிறாங்க, சக்கரை பாகு இருக்கு. இவ்வளவு கஷ்டமா தெரியுமா, இவ்வளவு மன வலி தெரியுமா, மணி வலியோட மன வலி எனக்கு அதிகமா இருக்குடா. அதை கேட்டதுக்கு அப்புறம் கேட்கலையும் சக்கரை பாகுதான், சக்கரை பாகுல தான்
இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். பட் இந்த வீடியோக்களுக்கு முக்கியமான நோக்கம்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணா இவங்கள மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்றது கிடையாது. இதை விட முக்கியமான ஒன்று தான், இந்த கேம் கம்பெனிஸே இந்தியன்ஸ் கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணுது. ஸ்கேம்னு சொல்றதை விட இது வந்து ஒரு தெளிவின்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இவங்களை பொறுத்த வரைக்கும். காரணம் அப்படின்னா நீங்க கேம்ஸை ஒரு ஸ்டீம்ல எப்படியே வாங்கும்போது இந்தியாவில் இருக்கிறதுனால உங்க அக்கௌண்ட்டுக்கு அதை வந்து ருபீஸ்லாம் காட்டும். பட் உண்மையிலே அவங்க வந்து ருபீஸ்ல விற்கல, டாலர்ஸ்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. சரியா சொல்லணும்னா ஒரு கேமோட பிரைஸ் 4000 ரூபாய் அப்படின்னா இதே பிரைஸை நீங்க டாலர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இது என்ன அமௌண்ட் வருமோ அதே சேம் அமௌண்ட் தான் இந்தியாவில் வித்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு இருக்கு. ஒரே பிரைஸ் தானே கேட்டீங்கன்னா, பட் அங்கதான் ஒரு சூச்சம் இருக்கு. என்ன பண்ணா எல்லா பிரைஸுமே எல்லா இடத்துலயும் வந்து சிமிலரா இருக்கானா? அப்படி இல்லை. எப்படின்னா அமெரிக்காவில் ஒரு யூஎஸ் சிட்டிசனோட சராசரி வருமானம் என்ன அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அதுவே சொல்லும். அதாவது 5000 இருந்து $6000 இந்த $6000 நீங்க இந்திய மதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது 4 லட்சம் ரூபாய். 4 லட்சமா? அட பாவிகளா, 4 லட்சம் மாசம் வருமானம் வந்துச்சு அப்படின்னா. ஃபிளாஷ்பேக். என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது அப்படின்னு தோணும். பட் உண்மை என்ன பண்ணா அது ஆக்சுவலி ஒர்க் பண்ணல. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, என்னதான் அவங்க வந்து 5000 சம்பாதிச்சாலும் அது கேட்ட செலவுன்றது அங்கே அதிகமாகவே இருக்கும். ஸோ பண விக்கத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற வருமானம் தான் அவங்க சம்பாதிக்கிற இருக்கும். இந்த விலைவாசி கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாசம் $6000 சம்பாதிக்கிற ஒருத்தங்கிட்ட ஒரு $60 ஒரு கேம் வித்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே தெரியாது. அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே அதெல்லாம் தான்டா போடா அப்படின்னு போட்டு வாங்கி போட்டு போய் இருந்துருவான். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு செலவுமா தான் இருந்திருக்கும், பேச இருக்காது அவங்களுக்கு. பட் இதே விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது மிகப்பெரிய பெரிய பிரச்சனை. என்ன பண்ணா இந்தியாவில் வந்து இந்த $5000 சம்பளம் யாரும் வாங்குறது இல்லை. ஆனா இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சராசரி ஒரு பிகினரோட சம்பளம்ன்றது எவ்வளவு அப்படின்னா $110 இருந்து $120 வரைக்கும் தான். ஸோ மாசம் $120 சம்பாதிக்கிற ஒருத்தனால $60 செலவு பண்ண முடியுமானா அது வந்து கஷ்டமான விஷயம். புரியுதா? 10,000 15,000 சம்பாதிக்கிறனால 4000 கொடுத்தா கேம் வாங்க முடியாது. ஸோ அங்க வந்து பண விக்கத்தின் படி மாற்றும் போது இங்கேயும் பண விக்கத்தின் கம்மி பண்ணா விற்கணும். தெரிஞ்சுக்கிட்டியா? யோசிச்சு பாருங்களேன். இதான் வந்து கேம் வச்சுக்கணும் வாங்குங்க அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் பேர் என்கிட்ட குற்றச்சாட்டாக சொன்ன ஒரு விஷயம் தான். என்ன பண்ணா கேமோட பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கு, என்னால் வாங்க முடியல. நான் வந்து ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து 5000 ரூபாய்க்கு ஒரு கேம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்னால் எப்படி வந்து ஒரு மாசத்தை ஓட்ட முடியும், பொதுவாக செலவு பண்ண முடியும் அப்படின்ட்டு செருப்பை சாலாயிச்சு. அந்த மாசம் ஓட்ட முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்டாங்க. இதுதான் வந்து வாஸ்தவமான பேச்சு. உண்மையிலே பொழுதுபோக்குக்காக எப்படி கூட காசு செலவு பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. காசு சேர்த்து வச்சு வாங்கலாம் ஓகே, இல்ல நிறைய காசு சம்பாதிக்கும் போது வாங்கலாம் ஓகே. பட் 10,000 பார்த்து தான் வாங்கி கொடுத்தால இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வாங்குறது ஒரு நல்ல விஷயம் சொல்லவே மாட்டேன் பாஸ். அப்புறம் ஆஃபர்ல ஒரு வாங்கிக்க. என் கேட்க ஒண்ணுதான் இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா யூடியூபே தெரியும். யூடியூப் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு வியூஸுக்கு இவ்வளவு மணி ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றது அமெரிக்காவில் ஒரு மாதிரியும் இந்தியாவில் ஒரு மாதிரி தான் வரும். அதாவது அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா அதிகமான டாலர் வரும், இந்தியாவில் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வரும். இதை கேட்டா வந்து பணம் வைக்கும் ஆடு கிடின்ட்டு பூசி முடிஞ்சுறாங்க இந்த யூடியூப். இதே மாதிரி புக்ல பாத்தீங்க அப்படின்னா கூட நீங்க ஒரே புக்கை இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்க்கும்போது அந்த புக்கோட ரேட்ன்றது அதிகமா இருக்கும். பட் அதே புக்கை நீங்க தமிழ்ல வாங்கினீங்க அப்படின்னா தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். உதாரணம் சொன்னா அந்த ரேட் வந்து இங்கிலீஷ் புக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வருதுன்னா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த புக்கு 100 ரூபாய் 200 தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பணம் விற்கம் தான். என் கேட்க ஒண்ணுதான், இதே சினிமா டிக்கெட்ட அங்க விற்கிற அதே ரேட்டுக்கு இங்க வித்தா யாராவது படத்துக்கு போவாங்களா? 8 ரூபாய் கொடுத்து 900 ரூபாய் கொடுத்து ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு யாராவது போவாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து போக முடியாது. யாராவது யோசிப்பாங்க அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச மாதிரி தான் போவாங்க தவிர எல்லாரும் போய் பார்க்க முடியுமா விஷயம் இருக்க முடியாது. சினிமா பார்க்கறதே வந்து ஒரு பணக்கார சோக்கா ஆகி போயிடும். ஸோ அங்க வந்து 8 ரூபாய் டிக்கெட்ட இங்க வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் 200 ரூபாய்க்கு தெரிஞ்ச உனக்கு கேம்ல ஏன் அதை விற்க முடியலன்னா என் கேள்வி. கேட்க மாட்டேன் சொல்லுங்க. இந்த ஒரு காரணத்தால தான் வீடியோ கேம் அப்படின்றது ஒரு பணக்கார சோக்கா இருக்க தவிர எல்லாருமே வாங்கக்கூடிய எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு மீடியமா இல்லாம இருக்கு இந்தியாவில். இந்த டாலர் விஷயத்தால மட்டும்தான் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட பிரைஸ் எலக்ட்ரானிக் பிரைஸ்ன்றது அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் இப்படி நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. கேம்ன்றது கிட்டத்தட்ட மூவி மாதிரி, இது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இது வந்து பிரைஸை கம்மி பண்ணா மட்டும்தான், அதாவது இங்க இருக்கிற ஆடியன்ஸோட விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுத்தா மட்டும்தான் இங்க வாங்குவாங்க. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிசில் காப்பி இருந்துச்சு. ஒரு பிசில் காப்பி பாத்தீங்க அப்படின்னா
அமெரிக்காவிலயோ ஜப்பான்லயோ மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது இங்கேருந்து கப்பலில் வரணும், ஃப்ளைட்டில் வரணும், அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், கஸ்டம் சார்ஜ், டாக்ஸ் இதெல்லாம் போக தான் வருது. ஸோ அதில் நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ விற்கிறது எல்லாமே டிஜிட்டல் காப்பி. ஏண்டா சர்வரை வச்சு கேம் கொடுக்க போற, நீ எத்தனை காப்பி எடுத்தாலும் என்ன பெரிய கமெண்ட் வர போது என் கேள்வி. ஸோ அப்படி இருக்கும்போது நீ பிசிக்கல் காப்பி வாங்குற காசு மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா என்ன சொல்றது எனக்கு தெரியவே இல்லை. இது கம்மி பண்ண என்ன ஆட போகுது என் கேள்வி அதுதான். இல்ல ப்ரோ அப்படி வாங்கிட்டா வந்து எல்லாம் VPN போட்டுருவாங்க ப்ரோ இது பண்றாங்க ப்ரோ அப்படின்னா VPN தடுக்கிறது ஒரு மேட்டரே இல்லை. ஆக்சுவலி சில ஆர்டிகல் சைட்ஸே நீங்க VPN போட்டிருந்தா VPN கட் பண்ணு, ஆட் பிளாக் கட் பண்ணுன்னு சொல்லுது. இந்த விஷயம் லேங்க்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணா நாங்க வந்து வேற லெவலில் விற்கிறோம்ப்பா, உலகம் ஃபுல்லாக வித்துக்கிட்டு இருக்கோம், அதுல ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாவோட வாசி கம்மி பண்ணி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதான் இல்லவே இல்லை. நினச்சிப்பாங்க உண்மையிலே வந்து இந்தியாவோட விலைவாசி ஏற்ற மாதிரி இவங்க விற்கிறோம் அப்படின்னா உண்மையிலே ஒரு கேமோட ப்ரைஸ்ன்றது 200 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன ப்ரைஸ் விற்கிறோமோ அதே ப்ரைஸ் விற்கிறாங்க. எந்த ஒரு பணவிக்கத்தையும் இவங்க வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணவும் இல்லை, அதை கரெக்டாக விற்கணும்னு பிளான் பண்ணி விற்கவும் இல்லை. இது வந்து நாட் ஒன்லி ஸ்டீம் எபிக் ஒரிஜினல் கேமோட லான்ச்சஸே இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனை இழிச்சவாய் தெரியுதா அவருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. என்னடா இழிச்சவாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா நீ சீடி வித்தோட பரவாயில்றா, ஒரு கேம் வந்து டிஜிட்டல் காப்பி தான் வித்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு ரேட் விற்கிறதா என் கேள்வியே. நீ நினைச்சா பண்ணலாம், நீ பண்ண மாட்டேன். ஸோ இது காரணம் என்ன பண்ணா இந்தியா ஒரு மார்க்கெட்டாக மதிக்காம தான் மெயின் காரணமே. யாரும் கண்டுக்காதீங்க. நான் வந்து உங்களை வந்து கம்மி பண்ணு புரட்சி போகலாம் சொல்ல, பணவிக்கத்தின் படியும் இங்க இருக்கிற ஆடியன்ஸோட அஃபோர்டபுள் பிரைஸ் ஏற்றாம வையும் தான் அவங்கள சொல்றேன். ஐயா அப்படி வித்தாலே போதும் யாரோட கேம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, யாரும் அக்காக்கெல்லாம் போக மாட்டாங்க, அப்புறம் அக்கா கடை அடிச்சிடும். வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. இந்தியன்ஸ் பல பேர் காசு கொடுத்து வாங்க அனுப்பிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கேமோட வேலை 200 ரூபாய், புதுசா வர கேமோட வேலை 600 ரூபாய், உங்களால நினைச்சா வாங்க முடியாதா? தாராளமா வாங்கலாம். இதே பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம் ஸ்டோர்ஸ்லாம் இந்தியா பெருசா மதிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இருக்குது. என்ன பண்ணா பேமெண்ட் கேட் விஷயம் ப்ராப்ளம் இருக்குது. எப்பிக்கு ஸ்டீம்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் யூஸ் பண்றது ஒன்னு பேபால் இல்ல அப்படின்னா இன்டர்நேஷனல் கார்டு தான் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தாலேயே பல பேர்ல வந்து கேம் வாங்க முடிய மாட்டேங்குது. ஸோ நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், கேம் வந்து கரெக்டா வைங்க, கண்டிப்பா நாங்களாம் காசு கொடுத்து வாங்குவாங்க. இங்கேயும் வந்து மிக கேமர்ஸ் வருவாங்க, எல்லாம் ஜெனுவன் கேமர்ஸ் வருவாங்க. தப்ப நீ மேல வச்சுக்கிட்டு மத்தவங்கள குறை சொல்ற பத்தியா, அதுதான் தப்பான விஷயமா இருக்குது. இதை பத்தி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே கேம் பிரைஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அஃபோர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா உங்களால வாங்க முடியுமா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உண்மையா சொன்னபடியே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியான அஃபோர்டபுள் பிரைஸ்ல சரியான ரேட்டுக்கு கேம்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா கேம் வாங்குவாங்க. இந்த வீடியோ கேம் அப்படின்றதும் ஒரு பணக்கார விளையாட்டா இருக்காது, எல்லார்கிட்டையும் போய் சேரக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயமா மாறி இருக்கும். எப்படி சீமா ஆகுமே தெரிஞ்சு எல்லாரும் பார்க்கக்கூடியதாகவும் ஒரு பாப்புலரான விஷயமா இருக்கும், அந்த மாதிரி வீடியோ கேம்ஸுமே இருக்கும். இந்த மாதிரி யாராவது இன்ஸ்டாகிராம பார்த்து வாங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்றத லைக் வச்சா கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சும்மா போகாதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.